மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய புதிய அரசு தற்போது 100 நாட்களை தாண்டி வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே அவர்கள் 100 நாள் விழா என்று பொது மேடைகளிலே அங்கங்கே அந்த கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அமைச்சர்கள் எல்லாம் கூட்டத்தை போட்டு தாவேக அரசு ஜோசப் விஜய் அவர்கள் என்னென்ன சாதனை செய்தார் என்று மக்களிடம் பேசி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சட்டமன்றம் தொடர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து வைப்பதற்காக பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக தற்போது சட்டமன்றம் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மானிய கோரிக்கைகள், தீர்மானங்கள், மக்கள் அந்தந்த தொகுதியில் என்னென்ன சிரமங்கள் இருக்குது, அதை நாம் எப்படி கையாள்வது, எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்திலே தொடர்ந்து பேச வேண்டும். அமைச்சர்கள் அதற்கு உண்டான பதில்களை அளிப்பார்கள். இதுதான் நடைமுறை. தற்போது நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னவென்றால் தொடர்ந்து சண்டையாக தான் இருக்குது. உள்ள தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி எதிர்க்கட்சியினுடைய திமுகவை விமர்சனம் செய்வதும் அவர்களை கோபப்படுத்துவதும் மிகவும் கீழ்த்தரமாக இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் டெய்லியும் சண்டை தான், அடிதடி தான் இல்லையே தவிர மக்கள் இதை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை இவர்கள் கவனத்திலே எடுக்கிறது கிடையாது. என்ன எது எப்படி போனால் என்ன, நாம் எப்படியாவது திமுக காரங்களை எதையாவது ஒரு குறை சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி அவர்களை வம்புக்கு இழுப்பதும் அவர்கள் எந்திரிச்சு சத்தம் போடுவதும் தொடர்ந்து இப்போ சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவரும் முகம் சுளிக்கும் அளவிற்கு இன்றைக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. சபாநாயகர் எவ்வளவோ கட்டுப்படுத்தி போயிட்டு இருக்கிறார். ஏண்டா இவங்ககிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறோம், இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம சொல்கிறதையும் நம்மளுடைய கட்சிக்காரங்க அமைச்சர்களே கேட்க மாட்டேங்கிறாங்க. உட்காருன்னா உட்கார மாட்டேன்றாங்க. உட்காருன்னு சொல்லணும். சபை குறிப்பிலிருந்து நான் நீக்கிறேன்னு சொல்லணும். இதைத்தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறார். நல்ல அறிவுரையெல்லாம் சொல்கிறாரு சட்டமன்ற கூட்டத்தொடரில். இது நீங்கள் பேசுங்க, மானிய கோரிக்கை என்னவோ அதை மட்டும் பேசுங்க, வேறு தேவையில்லாத பேசாதீங்க அப்படின்னா எந்த அமைச்சரும் கேட்குறதில்ல. அதுலேயும் குறிப்பாக ஒரு 3 அமைச்சர்கள் தான் தோன்றித்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன எதை பேசணும், என்ன பேசணும்னு கிடையாது. மக்கள் பிரச்சனை என்ன பேசணும், எதுக்காக பேசணும், மக்களுடைய இன்றைய நிலைகள் என்ன, அதெல்லாம் பேசுகிறதே கிடையாது. உடனே ஏதாவது திமுககாரங்க நீங்கள் அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்கள கோவப்படுத்துறதும் அவங்க சண்டைக்கு வர்றதும் சத்தம் போடுறதும் இதுதான் நடக்குது. இதில் குறிப்பாக மதிப்புக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எம்எல்ஏ, அந்த அம்மா எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க நேற்றுக்கு மனசு விட்டு பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன சட்டமன்றமா சண்டை மன்றமான்னு கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் சண்டையாக தான் இருக்குது. நாங்கள் விடியகாலம் 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி மக்களுக்கு உண்டான என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எழுதி கொண்டு இங்கே எதையாவது நம்ம வாசிக்கலாம், அமைச்சர்கிட்ட சொல்லலாம், மக்களுக்கு உண்டான கோரிக்கைகள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்கிறது கிடையாது. நம்ம ஏதாவது பேசுகிற போது தான் அவங்க வம்பு வளர்க்குறாங்க. இதில் குறிப்பாக ஒரு அமைச்சரை மட்டும் சொல்லி இவரே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. சபாநாயகர் போகும்போது நீங்கள் நிறுத்துங்க, உங்களுக்கு உண்டான நேரத்தை நான் ஒதுக்குறேன், நீங்கள் ஏதோ பேசணும்னு நினச்சிங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறார். இது ஏன் சொல்ல வரோம்னா, மக்கள் எங்கே பார்த்தாலும் டீ கடையில் பார்த்தா கூட, நான் கூட சில டீ கடையில் டிவி பார்க்குற போது எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இதே வேலையா, சண்டையா, எதற்காக இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தானே ஓட்டு போட்டோம். இப்போ எப்போ பார்த்தாலும் உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே சண்டையாகவே நடந்துகிட்ருக்கு. இது என்ன சட்டமன்றமா சண்டை மன்றமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதை தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் மத்தியில்
நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு இந்த சட்டமன்றத்தை தொடர்ந்து எதையாவது அடிதடியாக்கி இரத்த களமாக்கி ஒரு வழியாக உண்டாக்கி திமுககாரன் பேரில் கெட்ட பேராக்கி கொண்டு போகணுங்கிறது தான் பெரிய ஒரு சப்ஜெக்டாகவே நடந்துகிட்ருக்கு. திமுக கட்சியில் அந்த கட்சியிலேருந்து ஜெயித்த வன்னியரசு அவர்கள் தலித்தினாலே கிராமப்புறத்தில் மக்கள்லாம் எங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, வெள்ளை சட்டு போட்டால் அப்படி பார்க்குறாங்க, கார் வாங்கினா இப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிடுறாரு. இப்போல்லாம் அதெல்லாம் மாறிப்போச்சு. அவர் அதை உணரணும். ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே சமத்துவமாக எல்லாருமே அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. வேற்றுமையே கிடையாது. யார் கார் வச்சுருந்தாலும் பரவாயில்ல நல்லா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வெள்ளை வேஷ்டி கட்டினாலும் ஏப்பா வெள்ளை வேஷ்டி கட்டினான்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இதை ஒரு குற்றமாக எடுத்து நாங்கள்லாம் எங்களையெல்லாம் மதிக்கிறதே கிடையாது இந்த சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்கிறாரு வன்னியரசு. இது ஏற்றக்கூடியது அல்ல. மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ எந்த டீ கடையில் பார்த்தாலும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருன்னு பார்க்குறாங்களா? ஹோட்டலு, டீ கடை, பொட்டி கடை, எங்கேயோ ஒரு கடையில் பெரிய கோடீஸ்வரங்கள்லேருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் மற்ற சமுதாயத்தை சார்ந்தவங்களாம் ஜாதியை பார்த்து தான் வாங்குறாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்கவுங்க போகிறாங்க, ஏதோ அவங்களுக்கு தேவையானதை வாங்குறாங்க. யாரும் ஜாதியெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஆனால் இவர் ஒரு ஜாதியை அங்கே வெறியை உண்டு பண்ணுறாரு. அப்போ எதிர்கட்சிகள்லாம் கோஷம் போடுறாங்க. இப்படி சட்டமன்றத்தை சண்டை மன்றமாக மாற்றுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்குது. இதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே பேசுகிறதே கிடையாது, வாயை தொடர்கிறது கிடையாது. அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. நேற்று கூட மந்திரிகள் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இருந்திருக்கார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய போதை ஒழிப்புங்கிறத ஒரு முன்னாடி கொண்டு பள்ளி மாணவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆஃபீஸ்லேயும் போதை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. கலெக்டர்லாம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. சந்தோஷம்தான். ஆனால் சாராய கடையினால் இன்றைக்கி பல பெண்கள் காணொலியில் 2 நாளாக ஒரு பெண் நடு ரோட்டில் அராஜகம் பண்ணுது, போலீஸை கண்டபடி திட்டுது, குடிச்சிட்டு ரகலை பண்ணுது. இளைஞர்கள்லாம் குடிச்சிட்டு இன்றைக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் போதையாக நினச்சி இந்த சாராயத்தை, அதாவது லிக்விடு மதுபானத்தை கடையை முதல்ல இவங்க க்ளோஸ் பண்ணோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி விலைவாசிகள்லாம் ஏறிப்போச்சு. அரிசி, எண்ணெய், பருப்பு, சர்க்கரை எல்லா விலையும் ஏறிப்போச்சு. இப்படி இதை பற்றி கவனமே செலுத்தாமல் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை எடுத்தாங்கன்னா அதில் அது ஒரு நாளே ஓடி போயிடுது. கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்தாங்கன்னா 6 மணி வரைக்கும் எதையாவது ஒன்று பேசி எந்த பிரச்சனையும் முடிக்காமல் வெளியில் போகிறாங்க. அதுக்கு திமுககாரங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுவாங்க, என்ன பண்ணுவாங்க, நாம் என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை விவசாயிகளுக்கே கொடுப்பீங்களான்னா வேறு திட்டத்துக்கு நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ வேறு எங்கே எடுத்தாலும் விவசாய நிலங்களை கண்டிப்பாக எடுத்தாகணும். பல வீடுகளை இடித்து தான் ஆகணும். அதாவது விமான நிலையம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஒரு மாற்று சக்தியாக வருது. அதனால் தொழில் வளம், செல்வம் பெருகும், பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டு முதலாளிகள் உள்நாட்டில் வேலை இங்கே தொழில் தொடங்குவாங்க. அப்படின்னா ஒரு விமான நிலையத்தை பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்றைக்கி அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அதையும் ஆக்கிரமம் பண்ணி ஏதாவது செஞ்சு விமான நிலையத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நாட்டினுடைய ஒரு பொருளாதாரம் வளர்ச்சி ஏற்படும். இப்போ அதை விஜய் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேண்டாம், இதை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், வேறு இடத்துல நாங்கள் பார்க்குறோங்கிறாரு. இது சாத்தியக்கூறே கிடையாது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வாழக்கூடிய இடத்துல எந்த இடத்துல பார்த்தாலும் பல வீடுகள் இடிக்கப்படும், பல காலி இடங்கள் கண்டிப்பாக அவங்க விவசாய நிலத்தை விலைக்கு வாங்கித்தான் ஆகணும். அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கணும். பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்கிறார் விஜய். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ 3 சிலிண்டர் கொடுத்துருக்காரு. அது பெண்கள் பாதி பேர் வரவேற்கிறாங்க, பாதி பேர் இன்னும் 6 சிலிண்டருக்கு 3 சிலிண்டர் தானே தந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதை விட பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுலேயும் நீங்கள் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாரு. அது மாநகரத்தில் மட்டும் ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டாரு. இன்றைக்கி தனியார் பஸ்ஸும் ஆட்டோக்காரங்களும் ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கிறாங்க. என்னடா இப்படிலாம் பண்ணுறாரு, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இழக்கிறோம் அப்படின்னு சொல்லி தனியார் பேருந்தினுடைய கண்டக்டர் நடத்துகிறவங்களாம் கூட சேலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தினாங்க. இது ஏற்கனவே பஸ்ஸினுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பஸ்ஸு மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, பஸ்ஸுக்கு வேண்டிய உபகரணங்கள், அதாவது மெட்டீரியல் வாங்க முடியல. பல பஸ்கள் இன்னும் ஓட்ட உடசலாக தான் இருக்குது. இதை சீர் பண்ண முடியல. 2 நாளைக்கு முன்னாடி புதிய பஸ்களை இயக்குறாரு. அதற்கு கான்ட்ராக்ட் முறையில் அவங்கள மின்சார பேருந்துக்கு வேறு ஆளுங்களை வச்சு தான் ஓட்டுன்னு சொல்கிறாரு. இப்படி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் கொண்டு வரும்போது போராட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய கட்சியினுடைய சண்முகம் அவர்கள் சாய்குமார், அதாவது முதன்மை செயலாளரை நீக்குங்க,
அவரால் தான் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியினுடைய பல குறைபாடுகள் இருக்குது. அவர் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆனவர், அவரையே நீங்கள் வேலைக்கு வச்சுருக்கிறீங்க. அவரை தூக்கிட்டு நல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்டு வந்து போடுங்க. நாங்கள் கம்யூனிஸ்ட்டுக்காரங்களை கணக்கெடுக்கிறதுக்காக வச்சாங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது தவறான ஒரு செயல்பாடுகள். தயவுசெய்து அவரை மாற்றுங்கன்றாங்க. இதுவரைக்கும் அவரை பற்றி ஒன்றுமே பேசலை. பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நேர்மையானவர்களும் நிறையா இருக்காங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நல்ல திறமையானவர்கள். இன்றைக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அது எல்லாமே எல்லா விஷயத்துலேயும் அவங்க வந்து இன்றைக்கி முதன்மையாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒழிஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நல்ல சிறப்பான அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து போடுங்க. நல்ல அதிகாரிகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் போடுங்க. காவல்துறையை பொறுத்தளவில் இன்றைக்கி வந்து பணியினுடைய சுமைகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம் வேலை. ஒவ்வொரு எஸ்ஐக்கும் ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் டெய்லியும் வந்து 1,50,000 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் மக்கள்கிட்டருந்து அபராத தொகையை வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து டெய்லி அவங்கள போட்டு இரவு பகல் பார்க்காம பனி மழை வெயில் பார்க்காம காற்றுன்னு பார்க்காம அவங்க ரோட்டில் நின்று வர மோட்டர் சைக்கிள்லேருந்து கார்லேருந்து ஓவர்லோட்லேருந்து எல்லாமே பிடிச்சி கேஸை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒரு டார்கெட் வச்சுட்டிங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பணியினுடைய சுமைகள் அதிகம், ஆட்கள் பற்றாக்குறை, காவல்துறையில் பற்றாக்குறை. இதற்காக வந்து தன்னார்வ தொண்டில் இருந்து ஹோம் கார்டு, அதாவது அவங்க வந்து தானாக வந்து முன்வந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த ஹோம் கார்டு வந்து இன்றைக்கி வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து 5 நாளைக்கு தான் வேலை தரீங்க. ஒரு நாளைக்கு 560 ரூபா தான். நம்ம ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம். அதையே இந்த முதலமைச்சர் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாரு. இன்றைக்கி காவல்துறையில் வந்து அவங்க காவல்துறைக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. எங்கே போனாலும் அவங்க கூட நிற்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான உதவிகள் செய்கிறாங்க. எந்த இடத்துலையாவது ஒரு கூட்டம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பாதுகாப்பு தர்றாங்க. எங்கேயாவது வந்து வாகனத்தை தணிக்கை பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னா அவங்க கூட நின்று அதை செய்கிறாங்க. அப்போ மாதத்தில் 5 நாள் வேலை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க குடும்பத்தை நடத்த முடியும்? 560 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். வேறு எந்த வேலைக்கு போனாலும் திடீர்னு அந்த வேலையிலேருந்து அவங்க வெளியில் வர முடியாது. ஏன்னா ஒரு மாதத்தில் 25 நாள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து மாதத்தில் ஒரு 25 நாளாவது வேலை கொடுங்க. இப்படி பல்வேறு சூழ்நிலையில் இந்த புதிய அரசு மக்கள் நல பணிகளை செய்யாமல் சட்டமன்றத்தில் சண்டை மன்றமாக்கி மக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னபடி இன்றைக்கு உள்ள சட்டமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. இனி வருங்காலத்திலேயாவது இந்த அமைச்சர்கள்லாம் மாறணும். நம்ம என்ன எதிர்கட்சி என்ன கேட்குதோ அதற்கு தகுந்த பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து நோகடிக்கிறதும் சண்டைக்கு வம்புக்கு இழுக்கிறதும் இது போன்ற செயலெல்லாம் இருந்தால் மக்கள் வந்து உங்களை வந்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான இடத்தை அவர்கள் நிரப்ப மாட்டார்கள் என்று இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து நீங்கள் வந்து இந்தியாவினுடைய அதாவது பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு பல வேலைகள் செஞ்சிட்ருக்கிறதா பல்வேறு ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. இது சாத்தியக்கூறா என்னன்னு தெரில. வந்தால் உங்களுக்கு லாபம், மக்கள் சந்தோஷப்படுவாங்க, ஒரு தமிழர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதற்கு உண்டான தகுதிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மேலும் இந்த காணொலியை பார்க்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி இதை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் வீட்டு பிள்ளை. நன்றி, வணக்கம்.